தமிழ் குர்ஆன். நபியே, நாம் முகம் அடிக்கடி வானத்தை நோக்க காண்கிறோம். எனவே நீர் விரும்பும் கிப்லாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகிறோம். ஆகவே நீர் இப்பொழுது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் முகத்தை திருப்பிக் கொள்ளும். முஸ்லிம்களே, இன்னும் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகையின் போது உங்கள் முகங்களை அந்த கிப்லாவின் பக்கமே திருப்பிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் இது அவர்களுடைய இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை நிச்சயமாக அறிவார்கள். அல்லாஹ் அவர்கள் செய்வது பற்றி பராமுகமாக இல்லை. குறிப்பு: குர்ஆன் எவ்வாறு இறக்கப்பட்டது அல்லது குர்ஆன் முகமது நபிக்கு எந்த முறையில் கொடுக்கப்பட்டது? இறைவனின் கட்டளைப்படி ஜிப்ரீல் என்னும் தேவதூதர், ஏஞ்சல் ஆஃப் காட், குறிப்பிட்ட சில வசனங்களை இறைவனிடம் இருந்து முகமது நபியிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். ஜிப்ரீல் அந்த குர்ஆன் வசனங்களை முகமது நபியிடம் ஓதி காண்பித்தவுடன் அந்த வசனங்கள் முகமது நபிக்கு மிகவும் உறுதியாக மனனமாகிவிடும். இவ்வாறு இறைவனிடம் இருந்து ஜிப்ரீல் தேவதூதர் மூலம் முகமது நபியிடம் குர்ஆன் வசனங்கள் வந்து சேரும். இதற்கு பெயர் வஹி எனப்படும். இவ்வாறு வஹி முறைப்படி குர்ஆன் வசனங்கள் சிறிது சிறிதாக மொத்தம் 23 ஆண்டுகளில் கிடைக்கப்பெற்றது. ஜிப்ரீல் என்னும் தேவதூதர் குர்ஆனில் ஜிப்ரீல் என்ற பெயரிலும் பைபிளில் கேப்ரியல் என்ற பெயரிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது நாம் அறிந்ததே. ஜிப்ரீல் இஸ் கேப்ரியல்.